நன்றி தோழர்களே. நேரத்திற்கான காலதாமதம் கூட சிந்தனையினுடைய தேடலை ஊக்கப்படுத்துவதற்காகவே அமையப்பெறுவதாகவே நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் படைமாட்சி என்கிற அதிகாரத்தை 77வது அதிகாரமான வான்புகழ் வள்ளுவனது தந்த அதிகாரத்தை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் இணைய வாயிலாக நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ நம்முடைய நிகழ்ச்சி ஒரு 25 நிமிடங்களை கடந்து ஆரம்பித்திருந்தாலும் இந்த 25 நிமிடமும் காத்திருப்பு என்பது இந்த இலக்கிய உலகிற்கு புதிய செய்திகளை பதியமிட வேண்டும் என்பதற்கான ஒரு அர்ப்பணிப்பினுடைய பயணமாகவே பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இணைந்த 2 ஆளுமைகளுமே இணைவதற்கு பல்வேறு நேரங்களை செலவிட்டாலும் முயற்சி செய்த முயற்சியை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. குறிப்பாக இன்றைக்கு முற்றோதல் செய்யவிருந்த மாணவி பரமக்குடியில் இருக்கக்கூடிய டான் பாஸ்கோ மேல்நிலைப் பள்ளியினுடைய 3ஆம் வகுப்பு மாணவி சாவண்ணா ஆமினா என்கிற மாணவி நம்மோடு இணைவதாக பதிவு செய்திருந்தார்கள். ஆனால் அவருடைய தொழில்நுட்பம் இணைந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான அந்த ஒளிவாங்கி முழுமையாக ஏற்றுக்கொள்ளாததால் அவர்களால் கலந்து கொள்ள இயலவில்லை. அந்த இடத்தை வழக்கம்போல் நிறைவு செய்வதற்காக அருமை மகள் எங்கள் கல்லூரியுடைய இளங்கலை தமிழுடைய 3ஆம் ஆண்டு மாணவி வள்ளி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போல முற்றோதல் செய்வதற்காக நம்முடைய பேராசிரியர் திருக்குறள் செம்மல், தமிழ்நாடு அரசு டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய விருதாளர் ஸ்ரீ நிகேதன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய திருவள்ளூரில் இருக்கக்கூடிய பள்ளியினுடைய தமிழாசிரியர் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். தமிழாசிரியரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். முயற்சி திருவினையாக்கும் என்ற வைரவர்களுக்கு ஏற்ப நாள்தோறும் ஆசிரிய பணியை அறப்பணியாக செய்வது வருகிற சமூகத்தினுடைய நல் வழிகாட்டியாகவே நாம் பார்க்கிறோம். தனது பணி செய்யக்கூடிய அந்த பள்ளியில் 17 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் பணி செய்திருக்கக்கூடிய ஆசிரியர் திருக்குறள் செம்மல் என்கிற விருதினையும் தாங்கிய பெருமகனார் ஆவார். இந்த பள்ளியில் திருவள்ளுவருடைய திருக்குறள் முற்றோதல் வகுப்பினை ஏறத்தாழ 16 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வரக்கூடிய பெருந்தகையாளர். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை தமிழ் வளர்ச்சித்துறை இணைந்து நடத்திய 11ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான திறனறிவு தேர்விற்கு மாணவர்களை தயார் செய்து அதிலே ஊக்கப்படுத்தி வெற்றியும் கண்டிருக்கிறார். தேசிய கவி பாரதியார் அவர்களின் 132வது பிறந்தநாள் விழாவில் 132 மாணவர்களை பாரதியினுடைய வேடத்தை அணிய செய்து லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டு உலக சாதனை நிகழ்ச்சி நடத்திய பெருமகனார் ஆவார். தமிழ்நாடு அரசு நடத்தும் கல்வித்துறை நடத்தக்கூடிய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொடர்ந்து 12 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் பாடத்தில் 100% தேர்ச்சி பெற வைத்து முதல் வகுப்பு மாணவர்களை சிறந்த நிலையில் உயர்த்த கொள்ளக்கூடிய பெருந்தகையாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய விருதாளர் திருக்குறள் செம்மல் ஐயா செந்தில்குமார் அவர்கள் இந்த அவை மகிழ்வோடு வரவேற்கிறது. காரணம், பல்வேறு முயற்சிக்கு பிறகும் எளிமையாக அவர் சொன்ன செய்தி மன நிறைவை தந்தது. ஐயா, நான் இந்த தொழில்நுட்பத்தில் நான் இன்னமும் முழுமை பெறவில்லை என்கிற தன்னிடம் இருக்கக்கூடிய குறையை கூட நிறைவாக சொல்லி பெருமை சேர்த்த பெருந்தகையாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஆகவே 2 பெருந்தகையாளர்களையும் தமிழ்நாடு கரையோக்கு பெருமன்றம் வரவேற்று முற்றோதல் செய்ய வருமாறு அருமை மாணவி அருமை மகள் வள்ளியை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. இயல் அங்கவியல் பொருட்பால் 77வது அதிகாரம் படைமாட்சி. உறுப்பு அமைந்து ஊறு அஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையில் எல்லாம் தலை. உழைவிடத்து ஊறு அஞ்சா வன்கண் தொலைவிடத்து தொல்படைக்கு அல்லால் அரிது. ஒளித்தக்கால் எண்ணாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும். அழிவு இன்று அறை போகாது ஆகி வழிவந்த வன்கண் அதுவே படை. கூற்று உடன்று மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை. மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என 4 ஏமம் படைக்கு. தார்த்தாங்கிச் செல்வது தானே தலைவந்த
போர் தாங்கும் தன்மை அறிந்து அடல் தகையும் ஆற்றலும் இல் எனினும் தானே படைத்தகையால் பாடுபெறும் சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை நிலைமக்கள் சால உடைத்து எனினும் தானே தலைமக்கள் இல்வழியில். நன்றி ஐயா. நன்றி அம்மா. வழக்கம்போல் நன்றி என்கிற ஒற்றை சொல்லால் வள்ளியை இந்த அரங்கிலிருந்து தனிமைப்படுத்த விரும்பவில்லை. இந்த அரங்கினுடைய சொத்தாகவே வள்ளி அவர்களை பார்க்கும். அவர்களுக்கு இந்த மன்றம் வாழ்த்துக்களை பதிவு செய்கிறது. இதற்கு பின்னூட்டம் தர இருக்கிற பெருந்தகையாளர்களும் இன்றைய படைமாட்சியை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற உரைப்பொழிவோடு தொடங்க இருக்கக்கூடிய தமிழ் செம்மல் ஐயா செந்தில்குமார் அவர்களை இந்த மன்றம் அன்போடு அழைக்கிறது. பேரன்பு கொண்ட பெருந்தகையாளர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். கடந்த 15 ஆண்டுகால கனவு இன்று நிறைவேறுகிறது என்று நினைக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி. ஐயா, உண்மையை எடுத்துரைக்கின்றேன். 15 ஆண்டு காலமா முயற்சி பண்றேன். எப்படியாச்சும் நம்ம அந்த யூடியூப்ல நம்ம திருக்குறள் எடுத்துட்டு போயிட மாட்டோமா, நம்ம கற்றுக்கொண்ட திருக்குறளை மற்றவர்களுக்கு எடுத்து செல்ல மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கம் உண்மையில் இன்று நிறைவேறுகிறது. இந்த நிறைவேற்றுவதற்கு முழு காரணம் திருக்குறளை நமக்கு நல்வழி காட்டிய முன்னோர்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருந்தகை, மாணவர்களின் குடியரசுத் தலைவர் டாக்டர் அ.ப.ஜே. அப்துல் கலாம் ஐயா, என்னுடைய குருநாதர் கு. சம்பத்து ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் அவர்களின் பொற்பாதங்களையும் வணங்கி என்னுடைய முதல் நிகழ்வினை, கன்னி நிகழ்வினை தொடங்குகின்றேன். என்னை பெற்றெடுத்த தாய் மீனாட்சி அன்னைக்கும், என் தந்தை கணபதிக்கும், என்னுடைய குருநாதர் சம்பத் ஐயா அவர்களுக்கும், தென்னாடுடைய சிவன், எந்நாட்டவர்க்கும் இறைவன், எந்த ஒரு பாகுபாடும் இல்லை, எம்மதமும் சம்மதம், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று தொடங்கி திருவள்ளுவ பெருந்தகையை என் தலைமீது தாங்கி அதிகாரம் 77 படை மாட்சியினை துவங்குகின்றேன். உறுப்பு அமைந்து ஊறு அஞ்சா வெல்படை வேந்தன், வெறுக்கையுள் எல்லாம் தலை. படை மாட்சி, படை. இன்று நாம் அமைதியான நல்வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு முதல் காரணம் நம் இந்திய இராணுவம். இதுவே பல்லாண்டு காலத்திற்கு முன்பாக சேர சோழ பாண்டிய தமிழ் மன்னர்கள் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை என்று 4 படைகளை அமைத்து உலகம் முழுவதும் வெற்றி கொண்டார்கள். உறுப்பு அமைந்து இந்த 4 படைகளும் ஒரு மன்னவனுடைய நாட்டில் மிகச்சிறந்து விளங்க வேண்டும். ஊறு அஞ்சா, எப்படிப்பட்ட மிகச்சிறந்த அரசனாக இருந்தாலும் சரி, வீரனாக இருந்தாலும் சரி, பேரரசனாக இருந்தாலும் சரி, அவனுடைய அச்சுறுத்தலுக்கு பயப்படாமல், அஞ்சாமல், வெற்றியை நோக்கி, இலக்கை நோக்கி நடக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றார். வெல்படை வேந்தன். இப்படிப்பட்ட 4 படைகளையும் அஞ்சாத படைகளாக வைத்திருக்கக்கூடிய அரசன் என்றுமே வெற்றி என்ற சொல்லை தவிர வேற எந்த சொல்லை பின்பற்றப் போவது இல்லை. ஒரு மன்னனுடைய செல்வங்களிலே மாடு என்பார்கள். இந்த செல்வங்களிலே மிகச்சிறந்த செல்வம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பெற்றோர்களுக்கு கூட குழந்தை செல்வம் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. நம் போல ஆசிரியர்களுக்கு மாணவ செல்வங்கள் தான் செல்வம்னு சொல்லுவோம். அதே போல ஒரு அரசனுக்கு செல்ல பிள்ளைகள்னு பாத்தீங்கன்னா, அந்த மன்னனுக்காக நேர்மையாக, உண்மையாக உழைக்கின்ற 4 படைகளை சேர்ந்த வீரர்கள் தான்
ஒரு மன்னனிடத்தில் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவர் விரும்பி ஏற்கக்கூடிய செல்வம் படை செல்வம் என்பதை முதல் திருக்குறளில் எடுத்துரைக்கின்றார். உறுப்பு அமைந்து ஊறு அஞ்சா வெள் படை வேந்தன் பெருக்கையுள் எல்லாம் தலை. பொருள், காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை ஆகிய 4 படைகளும் சிறப்பாக அமைந்து பகைவர்களால் ஏற்படும் இடையூறுகளுக்கு அஞ்சாமல் வெற்றியை ஈட்டும் படையே அரசனிடத்தில் உள்ள செல்வங்களுள் எல்லாம் முதன்மையான செல்வமாக கருதப்படுது. இதன் மூலமா நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஐயா, எவ்வளவு மிகச்சிறந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டின் மீது தேசப்பட்டு கொண்டு நாட்டுப்பட்டு கொண்டு நம்மை தாக்கக்கூடிய இராணுவம் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவ பெருந்தகையின் காலத்திலேயே எடுத்துரைத்திருக்கின்றார். 2வது திருக்குறள், உழைவிடத்து ஊறு அஞ்சா வன்கண் தொலைவிடத்து தொல் படைப்பு அல்லால் அறி. ஒரு மன்னன் எதிர்நாட்டுடன் போர் புரிந்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய படையினுடைய எண்ணிக்கை சிறிது சிறிதாக குறைந்து வருகிறது. பல இடையூறுகளை தாண்டி வருகின்றார்கள். அந்த நேரத்திலும் தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியும் விடாமல் துணிந்து தன்னுடைய மன்னனுக்காக போர் புரிகின்ற நல்ல வீரர்களை கொண்டதே சிறந்த படை. உழைவிடத்து போர் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஊறு அஞ்சா, எதிர்நாட்டு படை வீரர்களும் அரசனும் மிகச்சிறந்த போர் திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால் தன்னுடைய படைகள் சிறிது சிறிதாக குறைந்து வருகிறது. ஒரு சிறு படையை வைத்துக் கொண்டு ஒரு பெரும் படையை தாக்கிக் கொண்டிருக்கின்றான் நம்முடைய மன்னன். நம்முடைய மன்னனுடைய படையில் இருக்கக்கூடிய வீரர்கள் கொஞ்சமும் பின்வாங்காமல் வெற்றி என்ற இலக்கையும் தன்னுடைய மன்னனுக்கு விசுவாசத்தையும் காட்ட வேண்டும் என்பதற்காக துணிந்து செயல்பட்டு தன்னுடைய மன்னனுக்கு வெற்றியை கனியாக கொடுக்கின்றார்கள் என்பது 2வது திருக்குறள். திருக்குறள், உழைவிடத்து ஊறு அஞ்சா வன்கண், வலிமை பொருந்திய வீரர்களை கொண்ட அரசன், தொலைவிடத்து தொல் படைக்கு அல்லால் அரிது, அவனை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது. எந்த சூழலிலும் எந்த நேரத்திலும் தன்னுடைய மன்னனை தோல்வி என்கின்ற ஒரு பிணி பிடிக்கக்கூடாது, வெற்றி என்கின்ற சுகமே பிடிக்க வேண்டும் என்று மன்னனுக்காக தன் இன்னுயிரையும் கொடுக்கக்கூடிய மக்களையும் வீரர்களையும் பற்றி எடுத்துரைக்கின்றார்கள். உதாரணமா சொல்ல போனாங்க ஐயா, வள்ளல் பாரி சேரன் சோழன் பாண்டியன் என்கின்ற பேரரசுகள் படையெடுத்து வந்த போதும் கூட தன்னுடைய சிறு படையை வைத்துக் கொண்டு அந்த மூவரையும் வெற்றி கொண்டார் என்றால் அந்த படையில் இருக்கக்கூடிய வீரர்களின் சிறப்பே தவிர பாரியின் சிறப்பு இங்கே இல்லை. அந்த வீரர்களின் சிறப்பே முதன்மையாக கருதப்பட்டது. 3வது திருக்குறள், ஒளித்தக்கால் எண்ணாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பக்கிடும். முன்னோர்கள் சொல்லுவாங்க, 1000 காக்கைக்கு ஒரு கல் அப்படின்னு. 1000 காக்கைகளை குடிச்சுன்னா ஒரே ஒரு கல்லை போட்டா அந்த 1000 காக்கைகளும் பறந்து. அதை போல எதிர் நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான வீரர்கள் வந்தால் கூட நம்முடைய தமிழகத்தில் நம்முடைய இந்திய நாட்டிலிருந்து ஒரு வீரன் செயல்பட்டான் என்றால் அந்த 1000 பேரையும் வெற்றி கொள்வான் என்பதே இந்த திருக்குறளின் கருத்து. இப்போ ஒரு நல்ல மனிதர்கள் இருக்காங்க, ஊனமுற்றவங்களா இருப்பாங்க, தொழுநோயாளியா இருப்பாங்க, காது கேட்காதவங்களா இருப்பாங்க,
வாய் பேச முடியாதவங்களா இருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஒரு சிலர் மட்டும்தான் அங்கீகரிப்பாங்க. 1000 பேர் எதிர்த்தால் கூட ஒரே ஒரு மனிதனுடைய ஊக்கத்தின் காரணமா அந்த ஊனமுற்றவரோ அல்லது ஆதரவு அற்றவரோ அவருடைய திறமையை மிகச் சிறப்பாக எடுத்துரைக்க முடியும், எடுத்து காட்ட முடியும். நீங்க பார்த்திருப்பீங்க, நம் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய ஆசிரியர் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தன்னுடைய மாணவனை பாடம் புரியலன்றதுக்காக நேரடியா கடற்கரைக்கே அழைச்சிட்டு போய் அங்க காக்கை பறக்கிறதெல்லாம் காட்டி, இப்படித்தான்ப்பா பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் போட்டுக்கிட்ட பையன், ஒரு ஏழை படகோட்டியினுடைய பையன், ஒரு படகை கட்டக்கூடியவரோட பையனை இன்றைக்கு உலகம் முழுவதும் அறியக்கூடிய அறிவியல் விஞ்ஞானியாக காட்டியது ஒருவருடைய ஊக்கம். 1000 வீரர்கள் இருந்தால் கூட நம்முடைய ஒரே ஒரு வீரன் நாட்டுக்காக உழைக்கக்கூடிய, தன்னுடைய மன்னனுக்காக உழைக்கக்கூடிய ஒரு வீரன் இருந்தால் 1000 பேரையும் சாய்த்து விடுவான் என்பது இந்த கருத்து. இதை சொல்லும் போது 1000 எலிகள் இருந்தால் கூட ஒரே ஒரு நாகத்தினுடைய சத்தம் கேட்டால் 1000 எலிகள் ஓடிவிடும். ஒரே ஒரு அரசன் மிகச்சிறந்த அரசனாக இருந்தால் எவ்வளவு பெரிய படை வந்தாலும் நொடி பொழுதில் சாய்த்து விடுவான் என்று எடுத்துரைக்கின்றார். ஊக்கத்தை விடாதீர்கள், முயற்சியை விடாதீர்கள் என்று வள்ளுவர் பெருந்தகை எடுத்துரைப்பதன் கருத்து 3வது திருக்குறள். ஒளித்தக்கால் எண்ணாம் உவரி. எலியினுடைய சத்தம் கீச்சு 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 கீச்சுன்னு கேட்டுட்டே இருக்கும். அப்போ ஆயிரக்கணக்கான எலிகள், கடல் போன்ற கணக்கில் இருக்கக்கூடிய எலிகள் சத்தம் எப்படி இருந்தாலும் ஒரு பாம்பினுடைய ஒரே ஒரு ஓசையை, ஒளியை கேட்ட உடனே அந்த எலிகள் அனைத்தும் ஓடிவிடும் போல ஒரு நல்ல அரசன், ஒரு நல்ல வீரனை உருவாக்கக்கூடிய அரசனுடைய போர் வீரம் ஆயிரக்கணக்கான எதிரி நாட்டு வீரர்களை அழிக்கும். ஒளித்தக்கால் எண்ணாம் உவரி, எலிப்பகை நாகம் உயிர்ப்பக்கிடும். பொருள், வீரம் இல்லாத ஆயிரக்கணக்கான வீரர்கள் கூடியிருந்தாலும் ஒரே ஒரு வீரன் வந்தால் அனைவரும் அஞ்சி ஓடுவர். அதே போல 1000 எலிகள் கூடி அடித்தாலும் ஒரே ஒரு நாகப்பாம்பு பெருமூச்சு விட்டால் அனைத்தும் ஓடிவிடும் என்பதே இந்த திருக்குறளின் கருத்து. 4வது திருக்குறள். அழிவு என்று அறை போகாது ஆகி வழிவந்த வன்கண் அதுவே படை. நம்ம இந்த கிரிக்கெட் எல்லாம் பாக்குறத பழக்கம் உண்டுன்னாங்க ஐயா. அதுல ராகுல் டிராவிட்னு ஒரு ஐயா இருப்பாங்க, முன்னாள் கேப்டன். ஆயிரக்கணக்கான வீரர்கள் அவர்களுக்கு முன்னாடி வந்திருந்தா கூட இந்தியாவின் பெருஞ்சுவர் என்று அழைக்கப்படுபவர் இவர் தான். அவருக்கு பவுலிங் போடக்கூடிய 5-6 பந்து வீச்சாளர்கள் கூட பயந்து கூடிய அளவுக்கு அவருடைய மட்டை பந்து இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிரில் இருக்கக்கூடியவன் சோர்வடையக்கூடிய அளவுக்கு அவர் தடுப்பாட்டான். அதைத்தான் இங்க சொல்றாங்க. அழிவுகின்று அறை போகாது ஆகி, பகை அரசர்களால் வெல்ல முடியாததாய், அடிமைப்படுத்த முடியாததாய், பகைவர்களை சோர்வு அடைய செய்து அஞ்சாமல் எதிர்த்து நிற்பதே சிறந்த படை. எதிரில் இருக்கக்கூடியவன் துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கணும்ன்ற மாதிரி அவன் சோர்வடையக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய தாக்குதல். அழிவே இல்லாத ஒரு அரசனாக ஒரு மன்னன் இருக்க வேண்டும். அந்த மன்னனை நம்மளுடைய படை வீரர்கள் காக்க வேண்டும். அப்ப எவ்வளவு வலிமை வாய்ந்தவர்களா நம்ம தமிழர்கள் இருக்காங்க. எதிரி நாட்டு அரசன் பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு தன்னுடைய படை இருந்திருக்கிறது. அழிவு இன்று அழிவே இல்லாதவன் தமிழன்.
அறை போகாது ஆகி. எப்பயுமே அவனை அடிமைப்படுத்த முடியாது தமிழ. வழிவந்த பகைவர்களை சோர்வடைய செய்து வன்கண் வலிமையான தீரம் படைத்தவர்களாக நம் முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள். அழிவு என்று அறை போகாது ஆகி வழிவந்த வன்கண் அதுவே படை. விளக்கம்: பகை அரசர்களால் வெல்ல முடியாததாய் நம்மளுடைய 4 படைகள் எப்படி இருக்குன்னா, பகை மன்னர்களால் வெல்ல முடியாத படையாக இருக்கு. 1. 2வது, எக்காரணத்தை கொண்டு அவங்க கிட்ட நம்ம அடிமையாக சிக்கிவிடக் கூடாது. அவன் நம்மை அடிமைப்படுத்துறது எந்த ஒரு சூழலிலும் இடம் கொடுக்க கூடாத படையாக இருக்க வேண்டும். 3வது, பகைவர்களை சோர்வடைய செய்ய வேண்டும். அவன் எவ்வளவு வீரதீரமா செயல்பட்டாலும் அவனை விட ஒரு படி மேலாக சென்று நாம் அவனை அழிக்க வேண்டுமே தவிர அவனிடம் அடிபணிந்து விடக்கூடாது என்று மன்னர்களுக்கும் மன்னர்களை சார்ந்த படை வீரர்களுக்கும் வள்ளுவ பெருந்தகை எடுத்துரைக்கின்றார். இப்படிப்பட்ட படை சிறப்பை கொண்ட எங்களது தமிழர்கள் படை. விளக்கம்: பகை அரசர்களால் வெல்ல முடியாததாய், அடிமைப்படுத்த முடியாததாய், பகைவர்களை சோர்வடைய செய்து அஞ்சாமல் எதிர்த்து நிற்பதே சிறந்த படை. இதுதான் இன்னைக்கு நம்ம கார்கில்ல பண்ணி பெரும் சாதனை படைத்தது. ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறந்து போனால் கூட அந்த ஆயிரக்கணக்கான வீரர்களின் தியாகத்தினால் இன்று நம்ம மகிழ்ச்சியா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். எல்லா உயிர்களுக்கும் நல்லதை செய்யணும். அங்க பனியிலையும் மலையிலையும் காற்றிலையும் வெயிலையும் நமக்காக கஷ்டப்படுற அந்த இராணுவ வீரர்களுக்கு நம்மளுடைய பணிவான வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கோம். 5வது திருக்குறள்: கூற்று உடன்று மேல் வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை. கூற்றுவன் யமன். யமனே தனக்கு எதிராக நின்று போர் புரிந்தால் கூட அவனையும் சாய்க்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர்கள் நம் படை வீரர். நம்ம தமிழச்சி எடுக்கும் நம்ம தமிழ் பெண்மணிகள் தன்னுடைய குழந்தைகளுக்கோ, தன்னுடைய கணவருக்கோ, தன்னுடைய நண்பர்களுக்கோ, தன்னுடைய தோழிகளுக்கோ ஏதேனும் சிறு துன்பம் வந்தால் கூட யமனையே காலால் இட்டி மிதிக்கக்கூடிய அளவுக்கு பெரும் சாதனையாகும். புராணங்களை படிச்சிருக்கோம், சத்தியவான் சாவித்ரி அப்படின்னு சொல்லி. சத்தியவான் யமன் கிட்ட இருந்து மீட்டு எடுத்துட்டு வராங்க அந்த பத்தினி பெண்மணி. எத்தனையோ பேர் நம்ம இறைவனை பார்த்ததில்லை, பேசனதில்ல, யமனையும் பார்த்ததில்ல, பேசனதில்ல. ஆனா போன உயிரை கூட மீட்டு எடுத்துட்டு வரக்கூடிய பேராற்றல் ஒவ்வொரு தாய்க்கும் உண்டு, ஒவ்வொரு நல்ல உள்ளத்திற்கும் உண்டு. இறந்து போனவர்களை கூட தன்னுடைய மன வலிமையினால் மீட்டு எடுக்கக்கூடிய ஆற்றல் பொருந்தியவர்கள் நாம் என்பதை திருக்குறளின் மூலமாக வள்ளுவ பெருந்தகை அன்றே உணர்த்தி இருக்கின்றார். கூற்றுடன்று மேல்வரும் யமனே உன்னை எதிர்த்து வந்து போர் செய்தால் கூட யமனையும் தாக்கி அவனை வெற்றி கொள்ளச் செய்யும் அளவுக்கு மிகச்சிறந்த படைகளை கொண்டவனாக ஒரு மன்னன் விளங்க வேண்டும், ஒரு மன்னனது படை இருக்க வேண்டும். கூற்று உடன்று மேல் வரினும் கூடி எதிர் நிற்கும். நாம எல்லாம் ஒன்றாக இணைந்து அந்த யமனை வெற்றி கொள்ள வேண்டும். ஆற்றல் அதுவே படை. யமனை கூட வெற்றி கொள்ளக்கூடிய பேராற்றல் கொண்டதுதான் நமது இந்திய படை, தமிழகம். பொருள்: யமனே கோபம் கொண்டு எதிர்த்து போர் செய்தால், தன் படையுடன் வந்தால் மிகுந்த வலிமையோடு படை வீரர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு யமனை எதிர்த்து போர் புரியும் படையே. ஐயோ, நமக்கு எதிரில் இருக்கிறவர் யமனாச்சு, மிகுந்த வலிமை வாய்ந்தவராச்சு, கடவுள் இருக்க இல்லையோ இறைவனோட படைப்பாச்சு அப்படின்லாம் நினைக்காம
என்னுடைய மன்னனை காப்பது என்னுடைய பணி அப்படின்னு சொல்லிட்டு யமனை கூட எதிர்த்து நிற்கக்கூடிய பேராற்றல் கொண்டவர்கள் நம்முடைய இராணுவ வீரர். 6வது திருக்குறள். மரம் ஐயா ஐயா என்னையா ஒன்னும் பேசாம இருக்கீங்களா? என்னங்கய்யா நீங்க பேசுறது ஐயா, கேட்கல. ஒரே நிமிஷம்யா. எனக்கு அது கட் ஆயிடுச்சு. ஒரே செகண்ட்யா. பேசுங்க. ஏன்னா நீங்க 5வது குறள் வந்து இன்னும் முடிக்கவே இல்லை. ஏன்னா மணி ஆயிடுச்சு. அதுக்கு தான். ஓகே. முடிச்சிட்டேங்கய்யா. இப்போ கரெக்டா இருக்கியா? அம்மா நான் தெரியுறேனாம்மா? தெரியுறீங்கயா? ஐயா நீங்க பேசுறீங்க. தெரியுறீங்க நீங்கய்யா. ஆனா பேசல கேட்கலையா? ஆமா, இப்ப தெரியும். நீங்க தெரியுது. நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. ரைட். ஒண்ணுமே கேட்கலையே. பேசலையா அவரு? ஐயா ஐயா பேசிட்டு தான் இருக்கிறேன். கேட்கல. ஐயா நீங்க பேசுறது கேட்கல செந்தில்குமார் ஐயா. கேட்கல. செந்தில்குமார் ஐயா நீங்க பேசுறது செந்தில்குமார் ஐயா வெளியில போயிட்டு உள்ள வர முடியுமா? இல்லைன்னா கட் ஆயிருமா? இத வந்துடுறேங்க ஐயா. ஐயா இப்ப கேக்குதுயா, நீங்க பேசி பாருங்க. பேசுங்கய்யா. ஐயா கேக்குதுங்களா? நீங்க பேசுங்க. நல்லா கேக்குதுயா. நல்லா கேக்குதுங்களா? பேசுங்க. முகம் தெரியுதுங்களா ஐயா? தெரியுது. நீங்க பேசுங்கய்யா. பேசுங்கய்யா. சரிங்களா. மரம், மானம், மாண்ட வழிச்செலவு, தேற்றம் என நான்கி ஏமம் படைக்கு. ஏமம் என்றால் பாதுகாப்பு. ஒரு வீரனுக்கு அழகு என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வீரம். மரம்னா வீரம். வீரம் பொருந்தியவனா இருக்கு. 2வது, நாட்டினுடைய தாயினுடைய தந்தையினுடைய தன் குடும்பத்தினுடைய தன்னுடைய நாட்டினுடைய மானத்தை காக்கக்கூடியவனா இருக்கு. மாண்ட வழிச்செலவுனா நம் முன்னோர்கள், நம் நாட்டுக்காக தியாகம் பண்ணிட்டு போன நம் முன்னோர்களை வழி நடத்திட்டு போறவனா, நம் முன்னோர்கள் வழியில செல்லக்கூடியவனா இருக்கணும்.
ஐயா செந்தில்குமார் ஐயா ஒன்னும் கேட்கலையா? நீங்க ஒரு கேமரா கூட ஆஃப் பண்ணிருங்கய்யா. ஒன்னும் கேமரா தெரியணுன்ற அவசியம் இல்ல. சரிங்க ஐயா. இப்ப கேக்குது இல்லைங்களையா? இப்ப கேக்குது, கேக்குதுங்க. இப்ப கேக்குது. தேற்றம். தேற்றம்னா நம்ம முன்னோர்களை வழி நடத்தி அவர்களை பின்பற்றி இன்னைக்கு நம்ம எல்லா துறைகளிலும் பெரும் சாதனை படைச்சிருக்கிறோம் அப்படின்றதுதான் உயர்வு. ஒரு படையில என்னென்ன இருக்கணும்? 4 விஷயங்கள் கட்டாயமா இருக்கணும். ஒண்ணு, அந்த படையில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வீரனா இருக்கணும். 2வது, தாய் நாட்டினுடைய மானத்தை காக்கக்கூடியவனா இருக்கணும். 3வது, நம் முன்னோர்கள் சொல்லிட்டு வந்த நல்ல பாதையை பின்பற்றி நம் முன்னோர்களுக்கு நல்ல பெயரை எடுத்துக் கொடுக்கக்கூடியவனா இருக்கணும். 4வது, இந்த 3ம் மிகச் சிறப்பாக செய்தால் கட்டாயமா ஒவ்வொரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உயர்வு இருக்கும் என்பதை அந்த காலத்திலே எடுத்து வச்சிருக்காங்க. மரம், மானம், மாண்ட வழிச்செலவு, தேற்றம் என 4 ஏமம் படைக்கு. இது 4ம் பாதுகாப்பான் ஒரு படைக்கு. படையில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு ஒரு அரசன் பாதுகாப்பு, அந்த அரசனுக்கு அந்த படை வீரர்கள் பாதுகாப்பு. இந்த இருவருக்குமே வீரமும் மானமும் முன்னோர்களை பின்பற்றக்கூடிய விதமும் அதனால் வருகின்ற வெற்றி பாதுகாப்பு. திருக்குறள் 6, மரம், மானம், மாண்ட வழிச்செலவு, தேற்றம் என 4 ஏமம் படைக்கு. விளக்கம். பகைவர்களை எதிர்கொள்ளும் வீரம், தன்மான உயர்வு, புகழ்பெற்ற முன்னோர்களை பின்பற்றும் விதம், தன்னடக்கம், இதனால் வருகின்ற நம்பிக்கை, இது அனைத்தும் ஒரு படையையும் படை தலைவனையும் மன்னனையும் நல்வழி நடத்தும். 7வது திருக்குறள். தார்த்தாங்கிச் செல்வது தானை, தலைவந்த போர் தாங்கும் தன்மை அறிவு. ஒரு போர் நடக்குதுன்னாங்க ஐயா, லட்சக்கணக்கான வீரர்கள் கலந்துக்குவாங்க. அப்ப அந்த இடம் எப்படி இருக்கும்னா வெறும் புழுதி பறக்கக்கூடிய இடமா இருக்கும். அப்படி லட்சக்கணக்கான வீரர்கள் தன்னை எதிர்த்து புழுதி பறக்கக்கூடிய விதத்தில் ஓடி வந்து காலாட்படையில, குதிரை படையில, யானை படையில், தேர்ப்படையில் அஞ்சாது எப்படி புழுதியோடு கிளம்பி வந்தார்களோ அதே வேகத்தில் அவர்களை தன் வீரத்தினால் துரத்தி அடிப்பதே ஒரு நல்ல வீரனுக்கும் படைக்கும் படை தலைவனுக்கும் அழகு என்பதை எடுத்துரைக்கின்றார். பொருள். போர் புரிவதற்காக எதிர்த்து வந்த பகைவரின் தூசி கிளம்பும் படையை தடுத்து அவர்களின் ஊக்கத்தை கெடுத்து முன்னேறுவதே சிறந்த படையம். மிகச்சிறந்த படையாக இருந்தாலும் கூட தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, ஒற்றுமையின் மூலமாக எதிரி படையை தூசி கிளம்பும் படையாக மீண்டும் துரத்தி அனுப்ப முடியும் என்பதை வள்ளுவ பிறந்தகை எடுத்து வைக்கின்றார். 8வது திருக்குறள். அடல் தகையும் ஆற்றலும் இல்லெனினும் தானை படைத்தகையால் பாடுது. நம்மளுடைய படைக்கு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறு படைக்கு பேரரசர்கள் படையை எதிர்க்கக்கூடிய திறன் இல்லைன்னாலும் பரவாயில்லை. அவங்க கிட்ட லட்சக்கணக்கான வீரர்கள் இருக்காங்க, நம்ம கிட்ட ஆயிரக்கணக்கான வீரர்கள் தான் இருக்காங்க, பரவாயில்லை. அவங்களை எதிர்த்து நம்ம போர் புரிய முடியாது, பரவாயில்லை. ஆனா எவ்வளவு பெரிய படையினர் வந்தாலும் என்னுடைய தாயையும், என்னுடைய தாய் நாட்டையும், என்னுடைய அரசனையும் நான் காப்பேன் என்ற உறுதி எடுத்துட்டோம்னா எவ்வளவு பெரிய படையாக இருந்தாலும் நம்மால் அவர்களை வீழ்த்த முடியும். தன்னம்பிக்கை மட்டுமே ஒரு மனிதனை தரணியில் நிலை நிறுத்தும் என்பதை எடுத்துரைக்கக்கூடிய திருக்குறள். அடல் தகையும் ஆற்றலும் எனினும், பகை நாட்டு அரசன் அளவுக்கு படை இல்லை, ஆற்றலும் இல்லை, இருந்தாலும் தானை படைத்தகையால் பாடுவது. அங்க இருக்கக்கூடிய படை வீரர்களுடைய தன்னம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, அது என்னைக்குமே நமக்கு வெற்றியை மட்டும்தான். பகைவனை அழிக்கக்கூடிய வலிமையும், எதிர்த்து வந்த படையை அஞ்சி ஓடச் செய்யும் வலிமை பெற்ற வீரர்களும் இல்லை என்றாலும்
படை வீரர்களின் பெரும் தோற்ற பொலிவின் நம்ம பெரிய போர் புரியக்கூடிய ஆற்றல் இருந்தால் கூட அவங்க அளவுக்கு நம்மளால போர் புரிய முடியல அப்படின்றதுனால வெளிக்காட்டிக்க கூடாது. தன்னுடைய தோல்வியை ஒப்புக்க கூடாது. தன்னால முடியாதுன்றதை அவனுக்கு காட்டக்கூடாது. கண்ணுல பயத்தை காட்டக்கூடாது. தன்னால எல்லாமே முடியும் அப்படின்ற ஒரு தோற்ற பொலிவ அந்த எதிர்மன்னனுக்கு நம்ம கொடுத்துடும். அப்போ வெற்றி நம் கையில் வரும். அவங்கள பயமுறுத்தி பார்க்கணும். எதிரி நாட்டு அரசனை பயமுறுத்தணும். நம்மளால முடியல அப்படின்றத ஒத்துக்க கூடாது. வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் வெற்றி நிச்சயம். 9வது திருக்குறள். சிறுமையும் செல்லா துளியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை. தன்னுடைய 4 வகை படை கொஞ்சம் கூட குணத்திலையும் சரி தீரத்திலையும் சரி குறைந்து போகக்கூடாததாக இருக்கும். சிறுமையும் செல்லா துணியும். படை வீரர்கள் அரசனுக்கு அவர் மீதும் படை வீரர்களுக்கும் 2 பேருக்குமே வெறுப்புன்றது வரக்கூடாது. என்னடா மன்னன் எப்ப பாரு போருக்கே கூட்டிட்டு போறாரு, தன்னுடைய குடும்பத்தோட தன்னோட நாட்டிலே இருக்க முடியலையே அப்படின்ற வெறுப்பு வரக்கூடாது. படை வீரர்களுக்கு மகிழ்ச்சியை தரணும். படை வீரர்கள் என்று சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் அவங்க போர் புரிய முடியும். 4 வகை படையும் சிறப்பா இருக்கும். படை வீரர்கள் அரசனை உயிராக கருத வேண்டும். படை வீரர்களை அரசன் தன்னுடைய தன் மானமாக கருத வேண்டும். தன்னுடைய குழந்தைகளாக பார்க்க வேண்டும். அவர்களுக்கு ஏதேனும் ஒரு சிறு துன்பம்னா கூட பதறி அடித்து ஓடி வரக்கூடியவனாக அரசன் இருக்கணும். அந்த இடத்துல ஒற்றுமையும் தாயும் பிள்ளையும் போல இருக்கணும் அரசனும் வீரர்களும் எடுத்துரைக்கிறாரு. வறுமை என்பதை அறியாத வீரர்களாக நாம் பசி இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது. பிற மன்னர்கள் நம்மளை தாக்கிறதுக்கு அனுமதியே கொடுக்க கூடாது. நம்ம மன்னன் பிற மன்னர்கள் தம்முடைய அரசனுடைய நிழலை கூட நெருங்க விடக்கூடாது வீரர்கள். இப்படி அரசனும் வீரர்களும் ஒற்றுமையாக இருப்பதே படை மாட்சி, படை சிறப்பு என்று எடுத்துரைக்கின்றார். சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை. அரசனும் படை வீரர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எண்ணம் உயர்வா இருக்க வேண்டும். தாழ்வான எண்ணம் இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா அந்த படையை இந்த உலகில் யாராலும் வெல்ல முடியாது. இப்படை தூக்கி எப்படை வெல்லும் என்பதற்கு உதாரணம் 9வது திருக்குறள் 10. நிலை மக்கள் சால உடைத்து எனினும் தானை தலைமக்கள் இல்பலியில். போர் நடக்குது. தன்னுடைய கை போகுமா, கால் போகுமா, தலை போகுமா, இல்ல உயிரே போகுமா, இதெல்லாம் ஒரு நொடி கூட எதிர்பார்க்காமல் என் தாய் நாட்டை காக்க போறேன், என்னுடைய அரசனுக்கு என்னுடைய விசுவாசத்தை காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாய் நாட்டுக்காக தன் இன்னுயிரையும் கொடுக்கறதுக்காக போறான் பாத்தீங்களா? இந்த மாதிரி மிகச்சிறந்த வீரனை பெற்ற படையாக இருக்கணும். அதுதான் படை, சிறந்த படை. படையை வழிநடத்தக்கூடிய சிறந்த சேனாதிபதியை கொண்டதாக இருக்கு. மிகச்சிறந்த படை இருக்கு. ஆயிரக்கணக்கான வீரர்கள் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான குதிரைகள் இருக்கு. ஆயிரக்கணக்கான யானைகள் இருக்கு. ஆயிரக்கணக்கில் தேர்ப்படை இருக்கு. எல்லா செல்வங்களும் இருக்கு. ஆனா இந்த படை வீரர்களை ஒரு அரசனையும் நல்வழி நடத்தக்கூடிய ஒரு படை தலைவன் இல்லை என்றால் அந்த படையினால் எந்த ஒரு பயனும் இல்லை. தலைமை பண்பு, ஆளுமை பண்பு இருக்கணும் அப்படின்றத அந்த காலத்திலே நமக்கு எடுத்துரைச்சிருக்காரு வள்ளுவ பெருந்தகை. ஆளுமை பண்பு மிகச் சிறப்பாக இருக்கும் இடத்தில் வீரர்கள் தரம் குறைவாக இருந்தாலும் அரசன் சிறிது அறிவில் குறைந்தவனாகவும் படைத்திறனில் குறைந்தவனாகவும்
இருந்தால் கூட படைத்தலைவனின் ஒரு உத்வேகத்தினால், சிறப்பினால் அந்த படை வெல்லும் என்பதை எடுத்துரைக்கின்றார். 10வது திருக்குறள். நிலை மக்கள் சால உடைத்து எனினும் தானை தலைமக்கள் இல்வழியில். படையை நல்வழி நடத்தக்கூடிய படை தலைவன் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கக்கூடிய திருக்குறள். எனது அன்பு நல் உள்ளங்களுக்கும் பாசத்திற்குரிய என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் நாள்தோறும் மனதிலும் வாழ்க்கையிலும் கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை நல்கிய எனது அன்பு சகோதரிக்கும் சகோதரர்களுக்கும், என்னை நல்வழி நடத்திய என்னுடைய பள்ளி ஸ்ரீநிகேதன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளிக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. நன்றி ஐயா. எனக்கு இங்க வீடியோ தெரியல, நீங்க சொல்லுங்க ஐயா. மன்னித்தருள்க. இல்ல ஐயா ஐயா, அதெல்லாம் வேண்டாம் ஐயா, அதெல்லாம் வேணாம். நன்றியா. பின்னூட்டம் சொல்லக்கூடிய தோழமைகளுக்கு காலத்தினுடைய அருமை கருதி ரத்தின சுருக்கமாக தங்களுடைய பின்னூட்டத்தை செறிவாய் சொல்லவும். நன்றி தோழமைகளை. வழக்கம்போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற சிவசுப்பிரமணியன் தோழர். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முற்றோதல் செய்வதற்காக வந்த மாணவி பெயர் வள்ளி. இவர் முற்றோதல் செய்வதற்கே பதிலியாக இருக்கிறார் என்றே சொல்ல தோன்றும். பதிலி. அவர் பேரை பாருங்க, இடையில உள்ள எழுத்தை மட்டும் நீக்கிட்டு பாருங்க. வழி. காற்றாய். முற்றோதல் செய்வதற்கு காற்றாய் வந்து விடுவார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். உரைப்பொழிவாளர் திருக்குறள் செம்மல் செந்தில்குமார் நல்ல நிறுத்தி நிதானமாக ஆற்றலுக்காக உரைப்பொழிவாற்றினார். பொருத்தமான உதாரணங்களை சொல்லி சொன்ன விதம் அருமையாக இருந்தது. அவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். உறுப்பமைந்து என்று தொடங்கும் திருக்குறள்ல யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை என்று 4 வகை படைகளை சொல்லியிருக்காரு. இப்ப கால மாற்றத்திற்கான படைகள் தரைப்படை, கப்பற்படை, விமானப்படைன்னு இருக்கு. சோழர் காலத்துல இந்தியாவிலேயே சோழர்கள் கப்பற்படை வைத்து நடத்தினார்கள். அமைதிப்படைன்னு இப்போ ஒண்ணு உண்டு, உலகம் முழுவதும் இருக்கிறது. அது படை நோய் மாதிரி, உடம்புல வர்ற படை நோய் மாதிரி அட்டூழிய படையாகவே இருக்கிறது உலகம் முழுவதும், எங்க எல்லாமே. ஆனா இப்போ ஒண்ணு ஆயுதப்படைன்னு ஒண்ணு உண்டு. அணுகுண்டு இருக்கு. ஒரு பட்டனை அழுத்தினா உலகமே அழிஞ்சிரும்னு சொல்றாங்க. ரொம்ப மோசமான ஒரு படையாக இருக்கிறது அணுகுண்டு படை, ஆயுதப்படை. அடுத்து உலைவிடத்து என்று தொடங்கும் திருக்குறள்ல அழிவு வந்த போதும், அதாவது உடல் அழிவு வந்த போதும் மனம் அழியாமல் அஞ்சாமல் நிற்பவன் தான் வீரன். இதற்கு பாரதியார் சொன்ன அந்த அச்சமில்லை எச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீதி வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை, பயப்படவே கூடாது, அதான் முன் வைத்த காலை பின் வைக்கவே கூடாது அப்படிங்கிறது வீரனுக்காக அழகாக திருவள்ளுவர் சொல்லுகிறார். அடுத்த ஒரு குறள், ஒலித்தக்கால் என்று தொடங்கக்கூடிய குறளில் எண்ணிக்கை முக்கியம் இல்லை. அந்த எலிகளும் நாகத்தையும் சொல்ற பத்திகளா, ஒரு எண்ணிக்கை முக்கியம் இல்ல, வலிமைதான் முக்கியம் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார். அடுத்து மரம் மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் அப்படிங்கிற திருக்குறள்ல மானம்ங்கிறது என்னை பொறுத்தளவுல புறமுதுகு காட்டாமல் இருப்பதுதான் மானம். வீரனுக்கு மானம் என்ன என்பதுன்னா புறமுதுகு காட்டாமல் அஞ்சாமல் முன்னோக்கி செல்பவனே நல்ல மானமுள்ள வீரனாக கருதப்படுவான். பொதுவா படைமாட்சி, படையின் சிறப்பு அப்படின்னு கலிங்கத்து பரணியில என்ன சொல்லியிருக்காருன்னா, பார் சிறுத்தலின் படை பெருத்ததோ, படை பெருத்தலின் பார் சிறுத்ததோ. இந்த உலகத்தை விட அந்த படை பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அடுத்து புறநானூற்றுல ஒரு பாடல்ல ஒரு படையின் சிறப்பை பற்றி சொல்லியிருக்காப்புல. படை வீரர்கள் வரிசையா போறாங்க. முதல்ல போறவங்க நொங்கு குடிப்பாங்களாம். நொங்கு குடிப்பாங்க.
கடைசியில போறவங்க பனங்கிழங்கு சாப்பிடுவாங்க. அப்பனா அந்த படை வந்து எவ்வளவு நீளமா இருக்கும்னு பார்த்துக்கோங்க. நுங்கு குடிச்சிட்டு அந்த கொட்டையை போட்டு அது வளர்ந்து இதாகும். அந்த பனம்பழம், பிறகு பனங்கிழங்கு இப்படி வரும். எவ்வளவு நீண்டதாக இருந்தால் அந்த வரிசையின் கால அளவு எந்த அளவுக்கு நிறைய இருக்குன்னு தெரிந்து கொள்ளலாம். இப்படி படைமாட்சி என்பது இந்த நாட்டில் முக்கியம்தான், ரொம்ப முக்கியமானது என்று திருவள்ளுவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். இத்துடன் என்னுடைய பின்னூட்டத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. ரேவதி அம்மா. தமிழ்நாடு கலை மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முற்றோதல் செய்த வள்ளிக்கு மனம் நிறைந்த ஆசீர்வாதங்கள். செந்தில்குமார் ஐயா இப்போ ஒரு படையில போர் செஞ்ச ஒரு இதே மாதிரியே அவருக்கு இந்த இணையமானது அவரை அந்த மாதிரி படுத்திருச்சு. இந்த படைமாட்சி அதிகாரத்துல முதல் 3 திருக்குறள்ல என்ன சொல்றாங்க? அரசனுக்கு படை ஏனைய அங்கங்களுள் சிறந்தது அப்படிங்கிறாரு முதல் குறள்ல. 2வது குறள்ல படைகளில் மூலப்படையே சிறந்தது. மூலப்படை, கூலிப்படை, நாட்டுப்படை, காட்டுப்படை, துணைப்படை, பகைப்படை என்று 6 வகை படைகள் இருக்கு. அந்த 6 வகை படைகளிலும் சிறந்தது மூலப்படை என்கிறார். அடுத்து 3வது திருக்குறள்ல போர் புரியும் பயிற்சி இல்லாதவர்கள் சேர்ந்தது படை ஆகாது, அதனாலதான் வீரன் தான் சிறந்தவன் அப்படிங்கிறாங்க. அடுத்த 4 திருக்குறள்கள் வந்து படையினது இலக்கணம் பற்றி கூறுகின்றது. வீரன் மகன் வீரன் ஆகுதல், அதான் வழி வழியா வர்றது அப்படிங்கிறது. எமனே வந்தாலும் எதிர்த்து நின்று போரிடணும் அப்படிங்கிற ஒரு செய்தி. வீரம், மானம், வீரர் முன் சென்ற வழி நடத்தல், அரசனால் நம்பப்படுதல், இந்த 4 குணங்களும் ஒரு சிறந்த படையினது இலக்கணங்கள் ஆகுது. அடுத்து படையை தடுக்கும் விதம் அறிந்து எதிர்க்க வல்லது சிறந்த படை. அந்த படையை தடுக்கும் விதம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுல தூசி அப்படின்னா முன்னால் நிற்கும் படை. உறுப்பு, அந்த உறுப்பு வந்து 7: மார்பு, 2 பக்கங்கள், நடுப்பகுதி, அதற்கு பின் உள்ளது பின்படை, கோடி ஆகிய 7 உறுப்புகள். அடுத்தால தண்டம் அப்படின்னா சேனையை குறுக்காக நிறுத்துவது. மண்டலம், பாம்பு சூழ்வது போல வட்டமாக படையை நிறுத்துவது. அசங்கதம், படையை வேறு வேறாக நிறுத்துவது. போகம், 4 வகை படைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வகுத்தமைத்தல். இந்த மாதிரி அந்த குறிப்புகள் எல்லாமே ஒரு சின்ன வார்த்தைகளா அடக்கி வச்சிடுறாங்க. அடுத்து 8வது திருக்குறள்ல பாத்தீங்கன்னா, இந்த அந்த படை வந்து வீரமும் இல்லை ஆற்றலும் இல்லை அப்படின்னாலும் தோற்ற பொலிவா இருந்தா அது ஒரு பெருமையை தரும்னு சொல்றாங்க. அந்த தோற்ற பொலிவுல பதாகை, கொடி, குடை, பல்லியம், காகளம் இந்த போன்ற படையினுடைய அலங்காரங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. 9வது திருக்குறள்ல அரசன் பொருள் கொடாதனாலும் படை தேய்ந்து சிறிதாயிடுச்சுனாலும் சரி, அரசன் மேல நீங்காத வெறுப்பும் வறுமையும் இந்த இல்லாமல் இருந்தா படையானது பகையை வெல்லும் அப்படிங்கிறாங்க. கடைசியில எல்லாத்துலயும் மிக முக்கியமானது, தலைவர் இன்றியமையாதவராக இருக்கிறார். படைத்தலைவர் போர் நடக்கும்போது சிறந்த வீரர் 20 பேர் இருந்தாலும் படைத்தலைவர் இல்லாவிட்டால் படை நிலைத்து நிற்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. வேறு யாராவது பின்னூட்டம் தரீங்களா? இல்லைன்னா நாகராஜன் ஐயா போயிடலாம். நன்றி தோழமைகளே. நாகராஜன் ஐயா. நாகராஜன் ஐயா இன்னைக்கு ரொம்ப இருமுனாங்க என்ன மாதிரி. இப்பதான் எனக்கு சரியா இருக்கு. அவங்களுக்கு எனக்கு குறைஞ்ச பிறகு அவங்களுக்கு கூடிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருமல் ரொம்ப அவதிப்பட்டீங்க பார்த்தேன். நன்றி. ஆரம்பிக்கலாம். மருத்துவமனையில இருந்தாலும் கூட நெஞ்சம் என்னவோ இங்கேதான் தோய்ந்திருந்தது. மருத்துவர் ஐயா அப்பாவினிடத்துல படிச்சவங்க தான் எங்க அப்பாவினிடத்துல. அவர்கிட்ட நான் ஒரு விண்ணப்பம் கேட்டுக்கிட்டு ஸ்லோவா வச்சு கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். மன்றத்தை வணங்குகின்றேன். சகோதரி குறிப்பிட்டது போல எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ வள்ளி நாச்சியார் உண்மையாகவே நம்மளை வாழ்த்தி கொண்டே இருக்கிறார். இந்த மன்றம் அந்த வகையில பெருமகிழ்வு, அந்த மரபை பார்த்து
வருங்கால மரபை பார்த்து பெருமகிழ்வு அடைகிறது. அதே நேரத்துல சகோதரி இன்றைக்கு சகோதரர் உரையில நீரிட்டார் கெட்டார் நீரிடாது ஆர் வாழ்ந்தார் என்ற கேள்விக்கு நான் இதோ விடை இருக்கிறேன் என்பது போல நீரிட்டு ஆறும் கெடவில்லை, மந்திரமாவது நீர் என்பதை அணிந்து காட்டினார். அதே அவருடைய உரையில ஒன்று உள்ளத்தை தொட்டது. இந்த விராட் கோலி போன்ற பெருமக்கள் எவ்வாறு இன்றைக்கு மட்டைப்பந்தில் சிறப்பாக இருக்கிறார்களோ, நான் உடனே டிக்ஷனரி எடுத்து போறேன். கிரிக்கெட்னா இட் இஸ் அ ஸ்மால் இன்செக்ட்னு வருது, ஒரு சின்ன பூச்சி. ஆச்சரியம், வாலி அங்கதனுடைய தூக்கத்துக்காக ஒரு பெரிய பூச்சியை கட்டுறான். அங்கதனுடைய அந்த உத்தரத்துல கட்டும் பொழுது ராவணன் என்கிற ஒரு இலங்கை பூச்சியைத்தான் அந்த வாலி கசையடி தந்து கொண்டு வந்து கட்டுறானா. கம்பன் இயற்றிய வரிகள் நினைவுக்கு வந்தன. சகோதரர் ரொம்ப அற்புதமாக நிறைய விளக்கங்களை இணையோம் என்று சொன்ன பொழுது கூட இல்லை இல்லை நாம் இணைவோம் என்று அவர் அழைத்து வந்தது உண்மையிலேயே புரட்சிகரமாக இருந்தது. நம்மை பொறுத்தளவுல நமக்கு நேர்த்தியான உரை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டேதான் வருகிறது. அந்த வகையிலே சகோதரருடைய உரைப்பொழிவு இன்றைக்கு உள்ளம் தொட்டது, நெஞ்சு நிறைந்தது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. தங்களுடைய உடல்நிலையிலும் கூட கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்கிற அந்த சிந்தனை செயல்பாடு என்பது எங்களை வியக்க வைக்கிறது. மிக அருமை, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். ஐயா, நீங்க எதுவும் செந்தில்குமார் ஐயா சொல்ல வரீங்களா? ஐயா, வாய்ப்புக்கு நன்றி ஐயா. அது மட்டும் தான் நான் சொல்லணும். உண்மையாலுமே நம்ம டாக்டர் ஷர்மிளா அம்மா என்னுடைய கல்லூரி தோழிங்க ஐயா அம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா, நன்றியா. உண்மையிலே 19 ஆண்டு காலம் கழித்து கூட என்னை நினைவுல வச்சுட்டு இவ்வளவு ஒரு நல்ல நிகழ்ச்சியில என்னை இணைச்சதுக்கு அந்த சகோதரிக்கு, என்னுடைய தங்கைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்துல. நன்றிங்கய்யா. நீங்க தினமும் நிகழ்ச்சியில பங்கெடுக்கணும் அப்படின்னு இந்த மன்றம் வேண்டுகோள் விடுக்கிறது. ஏன்னா கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. எனக்கு இதை பயன்படுத்த தெரியாது. அம்மா என்ன சகோதரி இணைச்சு விட்டாங்கன்னா நான் அப்படியே இணைஞ்சிருவாங்க ஐயா தினந்தோறும். நன்றி 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 ஐயா. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் அரமையா அவர்கள். தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முதல்ல இடர்பாடுகள் இருந்தாலுமே மிக கச்சிதமாக இந்த நிகழ்வு நிறைவடைத்துள்ளது. அதுல இன்னைக்கு வள்ளி எப்பயும் நம்ம வழக்கம் போல எந்த நிலையிலும் படை மாற்றினா வள்ளி மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான். எந்த நேரத்திலும் எந்த இடத்திலிருந்து தாக்குதல் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை இருக்க வேண்டும். அது வள்ளிக்கு நமது நன்றி. செந்தில்குமார் ஐயா ரொம்ப அருமையா ஒரு திருக்குறளில் அவருடைய புலமை எல்லாமே பல்வேறு உதாரணங்களை சொல்லி இன்றைய நாடு எப்படி இருக்க வேண்டும், நாட்டு வீரர்கள் எப்படி இருக்க வேண்டும்லாம் மிக அருமையா சொன்னாங்க. இந்த குறள் ஒரு படை எப்படி இருக்க வேண்டும்ன்றதுக்கு வள்ளுவனுடைய மிகச்சிறந்த ஒரு இலக்கணமாக ஒரு படை எப்படி இருக்க வேணும், தலைவன் எப்படி இருக்க வேணும், அந்த வீரர்கள் எப்படி இருக்க வேண்டும், செல்லா துணி, வறுமை, இது சிறுமை இதெல்லாம் இல்லாத இருக்க வேண்டும் அந்த வீரர்கள். ஒரு பாம்பின் சீற்றம் போல இருக்க வேண்டும். அது பாம்பு ஒன்னா இருந்தா பரவாயில்ல, எலி எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் அந்த சீற்றம் எப்படி இருக்க வேண்டும்ன்றதெல்லாம் அந்த ஏற்கனவே இந்த NCCல ட்ரைனிங்ல கூட சொல்லுவாங்க. அந்த துப்பாக்கியில கத்தி இருக்கும், குண்டு காலி ஆயிடுச்சுன்னா கத்தி வச்சு இது பண்ணும், அதுவும் காலி ஆயிடுச்சுன்னா வாய் மூலமாக பயங்கர ஆக்ரோஷமாக கத்த வேண்டும்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மிக அருமையாக ஒவ்வொன்றையும் வகுத்திருக்கிறார். அதுல நீங்க அடல் தசையும் ஆற்றலும் இல்லேனினும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உங்களுடைய மிடுக்கு போதும் அப்படின்றது. உங்களால வீரம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அது எதுனாலும் இல்ல, உங்களோட மிடுக்கு இருக்கணும் அப்படியாவது அதையும் சொல்கிறார். அப்ப அதுக்கோட கடைசியா எப்பயுமே ஒரு முத்தாய்ப்பாக எவ்வளவு இந்த குணமெல்லாம் ஒரு படைக்கு இருந்தாலும் அதை வழிநடத்தக்கூடிய தளபதி சரியாக இல்லைன்னா இந்த படை ஒரு மோசம்னு சொல்லிடுறாரு.
மிக அருமையான இது. நாகராஜன் ஐயா தன்னுடைய உடல் நல குறைபாடுக்கு இடையிலும் நமக்கு உள்ளே வந்து அவர் சொன்னது இன்னும் அப்படியே புல்லரிச்சு போகுது. ஆஸ்பத்திரியில இருந்தாலும் நான் வந்து டாக்டர்கிட்ட சொல்லித்தான் பேசுவேன் அப்படின்றது. ரொம்ப அருமை. டீச்சரை ரொம்ப அருமையா சொன்னாங்க. இன்னைக்கு கேள்வி நாயகன் ஒன்றும் கேள்வியை தொடுக்கல. அதை நாளைக்கு தேர்த்து தொடுத்துக்கிட்டோம். ஒரு அனைவருக்கும் நன்றி. நன்றி தோழமைகளே. ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. இன்னொன்று வந்து குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளே நம்ம நிறைவு செய்யணுங்கிற ஒரு பாங்கு தான். வேற ஒன்றும் இல்லை. நிறைய பேர் கருத்துக்கள் சொல்வதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லைன்னு மறுக்கலை, மறுதளிக்கலை. நாளைக்கு படைச்செருக்கு என்கிற அதிகாரத்தை நாம் இணைய இருக்கிறோம். பேராசிரியர் எழில்வாணன் அவர்கள் நம்மோடு இணைய இருக்கிறார்கள். முற்றோதல் செய்வதற்கும் மாணவர்கள் வழக்கம் போல் இணைய இருக்கிறார்கள் என்கிற செய்தியோடு தோழர்களே, இன்றைய தினம் முற்றோதல் செய்த நம்முடைய இந்த இணையவழி தொடரின் இன்னமும் சொல்லப்போனால் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய ஒரு நல்ல உறுப்பினராக வள்ளி அவர்கள் முற்றோதல் செய்த தொடர்ந்து இணைய இருக்கிற ஆசிரியர், தமிழாசிரியர், தமிழ்ச்செம்மல், திருக்குறள் செம்மல் ஐயா செந்தில்குமார் ஐயா, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த அவையின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி, பின்னோட்டம் இன்றைக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு தரவில்லை என்கிற மனம் எனக்கு உறுத்தல் இருந்தாலும், ஏன்னா இந்த காலத்தின் நேரம் கருதி நம்முடைய கணேசன் சாத்தூர் ஐயா, அரசியல்வாதிகளெல்லாம் அவர்களாக விட்டு கொடுத்திருக்கிறார்கள் என்பதாகவே நான் பார்க்கிறேன். நாளை தினம் அதற்கான முழு நேரமும் உங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என்கிற நல்ல செய்தியோடு தோழர்களே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தோழர் ஜீவா அவர்களுடைய கனவுகளோடு தொடர்ந்து பயணிப்போம்.